கிருபை 17. கிருபை பத்தி நான் முடிப்பேன்னு சொன்னேன். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க. இன்னைக்கு நான் பேச போது கிருபையும் தசம பாகமும். கிருபை தசம. நாம் நியாயப்பிரமாணத்தில் அல்ல இருக்கிறோம், நாம் கிருபையில் இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் மோசையினாலே ஆதியாமத்தில் அல்ல, யாத்ராமத்தில் அல்ல, யாத்ராம் 20 மோசையினால் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்போஸ்தலர் 2 அதிகாரம் வரை. அதன் பின்பு கிருபை, அதற்கு முதல் கிருபை. இடைப்பட்ட காலம் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இயேசு வந்தபடியால் அவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியிருந்தது. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு நிபந்தனைகள், அதுக்கு பேர் பழைய உடன்படிக்கை. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு நிபந்தனையே இல்லை, அதுக்கு பேர் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையிலே நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையில நீ எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் இயேசுவை நோக்கி பார், அவர் உன் வாழ்க்கைக்கு நன்மை செய்வார். பழைய உடன்படிக்கையில நீ என்ன தேடு, நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடு, நீ தேடு, அப்ப நான் வருவேன். ஒரு நிபந்தனை, இதை செஞ்சா நான் இதை செய்வேன். ஆனா புதிய உடன்படிக்கை அப்படி அல்ல. இந்த பழைய உடன்படிக்கை முதல்ல கூட அப்படி இல்ல. துளைந்து போன ஆதாமே 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 நீ எங்கே என்று தேடினா, காணாமல் போன ஆட்டை தேடினா. இன்றைக்கு நீ இந்த சர்ச்சுக்கு வராம நீ எங்கேயாவது கடவுளை விட்டு தூரமாய் போனாலும் கூட அவர் உன்னை விட மாட்டார், அவர் உன்னை தேடி வருவார். அவ்வளவு அன்பான தேவன். அவரை பார்த்தால் அவர் உன்னை உயர்த்துவார். அதுதான் புதிய உடன்படிக்கை. அதாவது ஆசீர்வாதமும் சாபமும் நம்முடைய செயல்களினாலே உண்டு. பழைய உடன்படிக்கையில நீ சரியா வாழ்ந்தா உனக்கு ஆசீர்வாதம், பிழையா வாழ்ந்தா சாபம். இங்கு பயம் உண்டு, இங்கு பயம் இல்லை. இங்கு இயேசு கிறிஸ்துவோடு பிதா உடன்படிக்கை பண்ணார். இவர்களுக்காக நீ எல்லாவற்றையும் செய்து முடியண்டு. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். சிலுவையிலே செய்து எல்லாம் முடிந்தன்னு சொன்னார். இனி எந்த நிபந்தனை இல்லை. இன்னைக்கு இயேசு நிமித்தம் நமக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. நான் எங்க அப்பாவுக்கு பயம் இல்லை, நான் கடவுளுக்கு பயமும் இல்லை. நான் கடவுளுக்கு பயம், எங்க அப்பாவுக்கு பயம். ஆனா இங்க நாங்க பயம் இல்லை. ஏன்னா ஒரு சிங்கத்தை கண்டா பயப்படணும், கரடியை கண்டா கடிச்சு போட்டுமே அடிச்சு போட்டுமே பயம். ஆனா இன்னைக்கு எங்க கடவுள், அவருக்கு நாங்க பயப்பட மாட்டோம். ஆனா நாங்க அவர் மேல கனத்தை வச்சுக்கோம். எங்க அப்பா மேல பயம் இல்லை, ஏன்னா வெட்டுவான் அடிப்பான், அப்படி ஒரு பயம் இல்லை. அவர் மேல ஒரு மதிப்பு, ஏன்னா அவர் நம்ம நேசிக்கவர். ஆமே, அவன் நம்ம நேசிக்கவர். நாங்கள் பாஸ்டருக்கு இப்படி குனிகிறோம், பாஸ்டர் வந்து எலும்புகிறோம், அது அவர் மேல வச்சுக்க கனம். இது முக்கியம், பயமா முக்கியம் கனமா? பழைய ஏற்பாடுல கர்த்தருக்கு நீ பயப்படு, புதிய ஏற்பாடுல என்னை கனம் பண்ண. ஒரு என்னை கூலியை செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். இந்த கனம் தான் புதிய ஏற்பாடுக்கு. பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடு ரொம்ப சிம்பிள், லேசா இருக்கும். ஆமென். ரைட். கிருபை என்றால் தேவனுடைய கிருபை, நாம் வேலை செய்யாமல் அவர் கிருபை செய்யலாம். தசம பாகம் என்றால் நமக்கு நம்முடைய கடவுளுக்கு 100 10 1 கொடுப்பது தசமாம். இங்க சர்ச்சில் இந்த 2 பாகங்கள் பேச போதும். நிறைய பேர் தசம பாகத்தை கொடுக்கிற அந்த எண்ணம் முக்கியம். நாம நியாயப்பிரமாண எண்ணத்திலே கொடுத்தால் நியாயப்பிரமாணத்தினால் ஆசீர்வாதம் வரும். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி கொடுத்து நம்ம வேறொரு நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது இதுக்கும் நாங்கள் ஆசீர்வாதத்தை இழப்போம். ஒண்ணு பிழைச்சா எல்லாம் பிழை. ஆனா அந்த நோக்கத்தில் கொடுக்கறனால அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாம இருந்துச்சு. ஆனா இங்கே தசம பாகத்தை நம் கிருபையின் கீழே அந்த நோக்கத்தில் கொடுக்கிறோம், ஆசீர்வாதம் அதிகம். ஒரு மாதத்துக்கு 70 லட்சம் சர்ச்சுக்கு சேர்றதுனாக்கு எங்களுக்கு போன 2 கிழமையிலே 70 லட்சம் சேர்ந்துட்டு. காரணம்,
மக்கள் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. ஏன்னா உங்களோட மனநிலை, அந்த மனநிலை முக்கியம். அந்த மனநிலை தான் முக்கியம். ஆனா பழைய ஏற்பாடுல தசமபாகம் இந்த யாத்ராமம் 20 அங்கிருந்து வரல. உடன் அந்த 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 நியாய பிரமாணத்திலிருந்து வரல. தசமபாகம் வந்துச்சு ஆதியாகமம் 14 மெல்கிதேஸ் ஆபிரகாம் கதையிலிருந்து அப்படியே வந்துச்சு. ஆனா யாத்ராமம் 20 வந்தோன்னு அது நியாய பிரமாணம் ஆகிட்டு. அப்ப அங்க இந்த தசமபாகம் தொடர்ச்சியாய் வந்துச்சு. தசம்பா நியாய பிரமாணத்தில் புதுசா வந்தது உண்டு இல்லை, இங்க இது தொடர்ச்சியாய் வந்துச்சு. ஆனா பழசா வந்த நிறையது இடையில நின்றுட்டு. ஆனா தசமபாகம் நியாய பிரமாணமாய் வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே கிருபை வந்துச்சு. ஆனா தசமபாகம் நிக்கல, அது தொடர்ந்தும் இன்றைக்கு இருக்கு. அது உங்களுக்கு காண்பிக்கும்படியாக பழைய ஏற்பாடுல தசமபாகம் நிபந்தனைக்கு உட்பட்டது. நீ கொடுக்காட்டி உனக்கு சாபம், ஒரு பயம். சம்பளம் எடுத்து கொடுத்துக்கணும், கொடுக்காட்டி இருக்கு எல்லாம் போயிடும். அந்த எண்ணம் வந்துடும். ஐயோ நான் கொடுக்காட்டி ஆண்டவர் ஆஸ்வதிக்க மாட்டா, நீங்க சபிக்கப்பட்டவங்க, அவருடைய சாபம் வரும், ஒரு பயம். அடுத்தது கொடுத்தா தான் அவர் வானத்தை திறந்து நமக்கு இடம் கொள்ளாம போகும் வரை பேசுங்களேன். கொடுத்தா தான் ஆசீர்வாதம். ஆனா புதிய ஏற்பாடுல அப்படி இல்லை. நான் ஏன் கொடுக்கனா, எனக்கு கிடைக்கும்னு நாள் இல்லை, எனக்கு கிடைச்ச நாள். எனக்கு கிடைச்சனால நான் கொடுக்கிறேன். இந்த புதிய ஏற்பாடுல நீங்க யாராவது தசமபாகத்தை கொடுக்காட்டி உங்களுக்கு சாபம் இருக்காது. நீங்க தசமபாகம் சேர்த்து கொடுக்கலனா சாபம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றுக்கும் சாபம் ஆயிட்டார். இப்ப எவனாவது உங்க வீட்டுல அந்த சாபத்தை பார்க்க இந்த சாபத்தை பார்க்கன்னு சொன்னாக்கி நீங்க ஏமாந்துக்க கூடாது. வளைஞ்சா கிறிஸ்துக்குள்ளுக்கு நமக்கு சாபம், நீ சாபம் இருக்குன்னு நினைச்சா அப்ப நீ நியாய பிரமாணத்துக்கு கீழே போகிறாய். உனக்கு தேவ கிருபையின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. நடக்கவனிங்க, நான் பைபிள்ல பேசுறேன். நீ நியாய பிரமாணத்துக்கு கீழே போக கூடாது. அப்ப அதை ஃபுல்லா கிருபையை நம்ப வேண்டும். அப்ப எங்களுக்கு சாபம் தசமபாகம் கொடுக்காட்டி சாபம் இருக்காது. ஆனால் கிருபையின் ஆசீர்வாதங்களை இழப்போம். என்னத்தை இழப்போம்? கிருபையின் ஆசீர்வாதத்தை இழப்போம். அது மட்டும் சொல்ல. அப்ப இந்த கிருபையும் நியாய பிரமாணத்தை மிக்ஸ் பண்ணி ஊழியம் செய்யக்கூடாது. நான் உங்களை பார்த்து கேட்க, ஆண்டவரே நீ சொன்னா போதும் நான் செஞ்சுவேன், ஆண்டவரே நீ சொன்னா போதும் அதுல நடப்பேன். இப்ப ஆண்டவர் சொன்னா உங்களுக்கு செய்ய முடியுமா? பழைய ஏற்பாடுல சொல்லி சொல்லி எவனாவது செஞ்சானா? சொல்லுங்களேன். இந்த போன் என்பது நம்ம உடம்பு, நான் என்பது ஒரு ஆவி. இப்ப இந்த உடம்ப ஆவியான கிட்ட கேட்டு என்ன செய்ய நாட் 777 அப்படி கேட்கறதை விட இந்தாங்கப்பா நீங்களே வச்சு உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் அடிச்சு கொள்ளுங்க. எது லேசு விளங்குச்சா? அப்ப நான் வந்து கடவுளே நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் செய்கிறேன், சொல்லுங்க செய்யோட நாங்க போன் என்ன நீங்க உங்களுக்கு இஷ்டப்படி செய்யுங்க. இந்த சர்ச்சுக்கு இன்னைக்கு நான் என்ன பேச 4 பேர் வந்து கேட்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் யூத்துக்கு மட்டும் சொல்லுங்க. எனக்கு எங்கப்பா தெரியும், அவங்க தான் யூத்துக்கு மட்டும் சொல்லுன்னு சொன்னாங்க. நான் அதை மாற்ற போனேன்னா தப்பாகும். நான் இந்த ஸ்டேஜுக்கு வாங்கினதுல இந்தாங்கப்பா என் உடம்பு என் வாய் எல்லாம் உங்க இஷ்டப்படி நடக்கட்டும், அவங்க வழி நடத்துறா. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. அவர் வந்தாலே போதும். அப்ப புதிய ஏற்பாடுல ஆண்டவர் நீங்க சொல்லுங்க செய்கிறேன்ல, கிறிஸ்தியனில் வாழ்கிறார். அவர் நடக்கிறார், அவர் பேசுகிறார், அவர் கை வைக்கிறார், அவர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் லைஃப். அப்ப புதிய ஏற்பாடுல நமக்கு சாபம் இல்லை, ஆனால் கிருபையின் ஆசீர்வாதத்தை இழப்போம்.
நாம் கொடுக்க வேண்டும் என்பதுடன் கொடுக்காமல் விருப்பத்துடன் கொடுக்கும் பொழுது நமக்கு அதிக கிருபை உண்டாது. 2 கொரிந்தியர் 2:9. நீங்க அடுத்த கிழமை பயங்கர இடத்துல வரப்போங்க, பயங்கர நிலைமையில இருப்பீங்க. ஆமென். 7ஆம் வசனம். அவன் விசனமாய் மலை கட்டாயம் 10 ஒன்று கொடு, இல்லாண்டு அடிப்பாரே, கஷ்டப்பட்டு ஐயோ கொடுக்கணுமே அப்படின்னு இல்லாம கட்டாயம் அல்ல, தன் மனதின் நியமித்தபடியே, சொல்லுங்க, தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்கிறான். அப்ப நான் கொடுக்க வேண்டியது 100க்கு 10, 10ல் 1 கொடுக்கணும். ஆனா நான் இங்க அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா என்னுடைய பிசினஸ் கூடிக்கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போக நேரத்தில் உங்களுக்கு 7000 கட்டிடங்கள் கத்து கொடுப்பால் எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசம். ஆமே. இப்ப 7000 கட்டிடம் கிடைச்சி உனக்கு மாசம் 700 கோடி வச்சு என்ன செய்ய போவா? அப்ப நான் என்ன செய்றேன், நான் இப்ப எங்க சர்ச்சுக்கு 100க்கு 10 கொடுத்து கொண்டு இருந்தேன்னா எனக்கு இன்கம் கூட வாகனத்துல சர்ச் ஊழியம் கூடன்னு நான் என் மனது நியமித்தபடியே நான் 100க்கு 20 கொடுக்க அனுப்பி கொடுத்து கொண்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாட்கள் போக நேரத்தில் ஆண்டவன் எனக்கு 10 போதும், உங்களுக்கு 100 வச்சுக்கொள்ளுங்க அப்படி சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சர்ச்சில் என் ஆண்டவருடைய வல்லமை செயல்பட போகிறது. அவருடைய கிருபை நதி ஊற்றப்பட போகிறது. என் ஆண்டவர் மகிமை இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாய் கடன் இல்லாத வாழ்க்கை வாழட்டும். இந்த வாரம் அற்புதமாய் கடன்கள் நீங்கட்டும், பொருளாதார நன்மைகள் உண்டாகட்டும், விற்க வேண்டியவர்கள் விற்கப்படட்டும், வாடகை கொடுக்கப்பட வேண்டிய வாடகை கொடுக்கப்படட்டும், பெற வேண்டியவர்கள் பெறட்டும், புதிய வியாபாரம் உண்டாகட்டும். உட்காங்க. அவன் விசனமாயமல்ல, கட்டாயமல்ல, மனதை நியமிப்பா. நான் 100க்கு 20, நீங்க எவ்வளவு? அது ஆனா ஸ்டார்டிங் எவ்வளவு? 110. கொடுக்க கடவுள் உற்சாகமாய் கொடுக்க இடத்தில் தேவன். இப்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு 1 லட்சம் கிடைச்சோன்னு ஒண்ணுமே இல்லாத எனக்கு 1 லட்சம் கொடுத்தாரே என்று சொல்லி டக்குன்னு நான் 1 லட்சம் 10 லட்சம் கிடைச்சோன்னா நான் 1 லட்சத்தை ஆண்டு கொடுக்கிறேன். ஏன் கொடுக்கிறேன்னா எனக்கு இவ்வளவு கொடுத்தான்னு அவங்க நன்றியாய் கொடுக்க, உற்சாகமா கொடுக்க. அந்த நேரத்தில் ஒரு பேர் கேட்கும், ஐயோ 1 லட்சம் கொடுத்தா இப்போ 9 லட்சம் எனக்கு அதுக்கு போதாது. அடே ஒண்ணுமே இல்லாத எனக்கு 10 லட்சம் தந்தவர் இந்த 1 லட்சம் கொடுத்தோன்னா எனக்கு அவங்க என்ன தகாம இருப்பாரு, இதை தந்தவர் அதை தருவாரு. உற்சாகமாக கொடுக்க. அப்படி கொடுக்கும் பொழுது அடுத்த வசனம் பாங்க. அடுத்த வசனம், மேலும் சத்தமா சொல்லுங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும், வாயை திறந்து சொல்லுங்க, எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவளாக சகலவித நற்கிரியிலே பெருகலா இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித, சொல்லுங்க, சகலவித, சத்தமா சொல்லுங்க, சகலவித கிருபைகளை பெருக செய்ய வல்லவராய்க்கா. நீ கொடுக்கிற நேரத்தில் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. நாளைக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறேன், ஒரு பெரிய கம்பெனில ஒரு பிசினஸ் டீலை கத்த எனக்கு கொடுத்திருக்கா. ஏன் அவர் ஒன்னொன்னா அவர் பெருக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்க கொடுக்காட்டி சாபம் இல்ல, ஆனா கிருபையின் பெருக்கம் இருக்காது. இப்ப வாங்க, மோசே நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக, மோசே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நான் தசமா கொடுக்கல, எனக்கு கிடைக்கணும் கொடுத்தோன்னா அவர் தரணும் அப்படி நான் கொடுக்கல. நாம கிறிஸ்துவின் கீழே இருக்கோம். அப்ப கிறிஸ்துவின் கீழே இருந்தால் நமக்கு யாருடைய ஆசீர்வாதம் உண்டு? கலாத்தியர் 3:29, கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியா, நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளும் வாக்குத்தத்தத்தின்படியே சுத்தந்தர்கள், நீங்க சொந்தக வாக்குத்தத்த சொந்தங்கள். நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அப்ப நாங்க மோசே சொல்றான், உபாகம் 28ல நீ இது செஞ்சா வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நீ அநேக ஜாதிக்காரங்க கொடுப்பா. அது மோசே, அதெல்லாம் செஞ்சாதான் கிடைக்கும். ஆனா ஆபிரகாம் அப்படி அல்ல. ஆபிரகாம் ஒரு நிபந்தனை இல்ல, நான் உன்னை வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியின் மணலை போலவும் நான் பெருக பண்ணுவேன், உன்னை சபிக்கவளை நான் சபிப்பேன், உன்னை ஆஸ்வதிப்பவளை ஆஸ்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா.
அப்ப அது நமக்கு சொந்தம். ஆமென். அப்ப இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சான்? கம் ஆன். ஆபிரகாம் என்ன செஞ்சானா? லோத் அவன் சோதோம்ல இருக்கான். திடீர்னு சோதோமுக்கு எதிர 5 நாடுகள் சேர்ந்து வந்து யுத்தம் பண்ணி இதை அடிச்சு எல்லாத்தையும் எடுத்து தங்கம் ஒண்ணு சகவிடல, டன் கணக்கு தங்கம். நம்ம நாட்டில் எத்தனை டன் இருக்கும்? டன் கணக்கு மாணிக்கம், குதிரை, கழுதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டான் 5 ராஜா. இதை ஆபிரகாம் கேள்விப்பட்டோன்னு, அடே என் சகோதர மகனே எடுத்து போயிட்டான் சொல்லி அவன் வீட்டில் இருக்க வேலைக்காய் 200-300 பேர் எடுத்து விரட்டி போயிட்டு அவனுக்கு அந்த நாடுகளுக்கே போயிட்டானுங்க. 5 நாடுகளுக்கு இவங்களை கொண்டு போய் அந்த 5 நாளில் வேலைக்கும் வச்சுட்டானுங்க. இவங்க அடிச்சு அந்த நாட்டில் இருக்க தங்கத்தை எல்லாம், அந்த நாட்டில் இருக்க ஆடுகள், ஒட்டக, கழுதை எல்லாத்தையும் எடுத்து திருப்பி கொண்டு ஆபிரகாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அவன் இப்படி வந்து கொண்டிருக்க நேரத்தில் ஒரு மனிதன் வருகிறான். எபிரேயர் 7:1-4. நான் இதால் 1-3 இதை போனக்கெல்லாம் பேசினா நான் அடுத்தது பேச போகிறேன். ரைட், இதை பேசிட்டு ஆதியாமத்தில் பேசுவோம். இந்த மெல்கிதேசு சாலமன் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரமாக தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு வந்து அவனை ஆசுத்தான். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் பெரிய பணத்தோடு பெரிய பட்டாளோடு 5 நாட்டு 6 நாட்டு கோடிக்கணக்கான பணத்தோடு வாகனத்தில் இவன் ஆசீர்வதிக்கான். யாரு? மெல்கிதேஸ். யாரு இந்த மெல்கிதேஸ்? அவர் தான் இயேசு. அதனால தான் எபிரேயர் பேசுறேன். இயேசு. சரி, ஆசீர்வதித்தான். அடுத்த வசனம், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமான. மெல்கிதேஸ் ஆசீர்வதித்தான். மெல்கிதேஸ் வந்து ஆசீர்வதித்தான் ஆபிரகாமை. எங்களை ஆசீர்வதித்தவர் இயேசு. ஆசீர்வாதம் கிடைக்க தசம்பம் கொடுக்கல, ஆசீர்வாதத்துக்கு பின்பு தான் தசம்பம் கொடுத்தான். நான் ஏன் தசம்பம் கொடுக்க? அவனை ஆசீர்வாதப்பா, அவன் ஆசீர்வாதம் கொடுத்தான். இவனுக்கு முதல் பேரனாகிய மெல்கிதேசுக்கு என்பனுக்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்றும் சமாத ராஜா என்றும் அர்த்தம். இதுதான் இயேசு. அடுத்த வசனம் பச்சையாகு. இவனுக்கு தகப்பனும் தாயும் வம்சவகால இல்லாதவன். இவர் அல்பா ஒமேகா, ஆதி அந்த முந்தின பின்ன. இவர் துவக்கமும் ஜீவனும் முடிவுமாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசை. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. மெல்கிதேசு யாரு? இயேசு. நாங்கள் மோசேயின் கீழே அல்ல, நான் மெல்கிதேசு இயேசுவின் கீழே. இப்போ போகலாம் ஆதியாமம் 14-18. ஆபிரகாம் அப்ப வாகனத்தில் மெல்கிதேசு உன்னதமான தேவனுடைய ஆசனாக இருந்த சாலமேனின் ராஜாவாகிய மெல்கிதேசுக்கு அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்து. மெல்கிதேசுக்கு அப்பமும், ராஜாவாகிய மெல்கிதேசுக்கு அப்பமும் தண்ணீர் கொண்டு வந்து வாசிக அவனை ஆசீர்வதி. யாரை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியுடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. யாரு அப்பம் தண்ணி கொண்டு வர? மெல்கிதேசு. யாரை ஆஸ்வதிக்க? ஆபிரகாமை. யாரு நமக்கு அப்பம் தண்ணி கொண்டு வந்தது, அப்பம் பிரகாசம் கொண்டு வந்தது? இயேசு. திருவிந்த யார் கொடுத்தாரு? இது என் உண்டு அப்பம், இது என் சகம், இது என் ரத்தம். இயேசு கொடுத்தா. இப்ப இவன் ஆசீர்வதிக்கான். ஆசீர்வதித்தோன்ன உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு யாரு சொல்ல ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் எல்லாத்திலும் கொடுத்தான். நல்லா கவனிங்க, ஏன் எல்லாத்திலும் கொடுத்தான்? நான் சொன்னேன், இந்த வெற்றிக்கு காரணம் நான் இல்லை, இந்த வெற்றிக்கு காரணம் கடவுள். எனவே இந்தாங்க 10-1. ஏன்னா இந்த வெற்றியை கொடுத்த நீங்க. அவன் வெற்றி பெற்றோன்ன அவன் கனத்தை கடவுளுக்கு கொடுக்கான். அவன் என்ன செய்வான்? அவனால தான் வெற்றி பெற்றேன். இதுல மெயின் சோர்ஸ், இதுல மூல காரணம் ஆண்டவர். தசமம் பார்த்து கொடுக்காங்க. இந்த சோயிங் மெஷின் கிட்ட கியூல நிறைய பேர் இருக்க நேரத்தில் எனக்கு என்ன விளங்குதாக்கி, இவங்க எல்லாத்தையும் கத்து உயர்த்தி வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு விளங்குதே தவிர இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு 500 கொடுத்து 5000 எடுக்கல இருக்காங்க. நான் என் சர்ச்சில் கம்ப்யூட்டர் தட்டணும்னா தசம் பார்க்கும் 1000 கொடுத்தவன் இப்போ 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கான்னு பார்க்கறதுல கத்தர் இவங்களை எவ்வளவு உயர்த்திருக்காங்க. ஒரு நன்றி வருது, ஒரு நன்றி வருது. ஆபிரகாம் என்ன சொல்லலாம்? இது என் பலன் அல்ல, இது என் சக்தி அல்ல, இது தேவனுடைய கரம் தான் இதை செய்தது. அவன் ஆசீர்வாதத்தோடு அவன் அதை தான் சொல்லுகிறான்.
ஓ, ஆபிரகாம் வெற்றியையும் ஆசீர்வாதத்தை பெற்ற பின் தசமபாகம் கொடுத்தானே தவிர ஆசீர்வாதத்துக்காக தசமபாகம் கொடுக்க இல்லை. இப்ப நான் தசமபாகம் கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பளம் கிடைச்சு, 50,000 சம்பளம் கிடைச்சு. இந்த 50,000 தந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவகால தான் இந்த 50,000 கிடைச்சுன்னு சொல்லி 5,000 கொடுக்கும் பொழுது நான் அவரை கனப்படுத்துறேன். இது அவங்களால வந்தது, இந்தாங்க உங்களால வந்தது உங்களுக்குன்னு அப்படி கொடுக்குறேன். அதை நான் கொடுக்குறேன், அவருக்கு நன்றி என்று சொல்லுறேன். ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தசமா கொடுக்கல. நீங்க தசமா கொடுக்கறதுல ஐயோ பயந்து கடவாடிப்பா கட்டாயம் கொடுக்கணும் இல்லை. இது அவர் எனக்கு தந்தாங்க. அந்த நன்றி மனசு வரும் பொழுது பாங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி வரும்? அவர் உங்களை எப்படி பார்ப்பாங்க? ஒரு தேங்க்யூ சொல்லுங்க ஆர்ட், ஒரு நல்ல மனசு வருது. அதை கொடுக்கணும், சிரிச்சு கொடுப்பீங்க. அவரு தான் எனக்கு தந்தாங்க. 5 மாசம் வேலை இல்லாமல் வந்து எனக்கு ஒரு 50,000 ஒரு வேலையை கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு எண்ணம் வருது. ஹல்லேலூயா, ஒரு நல்ல எண்ணம் வருது. இந்த வெற்றியை தேவன் கொடுத்ததாக ஆபிரகாம் மெல்கிதேசுக்கு சொல்றான். எதனால? தசமபாகத்தினால. நீங்க தசமபாகம் கொடுக்க இடத்தில் கொடுக்க ஒவ்வொரு ஆண்டவர் உமக்கு நன்றி அப்பா, என் பலன் இல்லப்பா, என் வல்லம் இல்ல, இந்த 5 ராஜாக்களை அடிச்சது நீங்க அப்பா, இந்த கோடிக்கணக்கு பணத்தை கொடுத்த நீங்க அப்பா. அவ எல்லாத்திலையும் தசமம் கொடுக்கான். ஆபிரகாம் அதை ஒத்துக்கொள்ளாமல் அது என்னுடைய பலன், என்னுடைய வெற்றின்னு சொல்ல. நீங்க ஒண்ணுக்கு தசமபாகம் கொடுக்காட்டி அது அர்த்தம் என்னன்னா, இது நான் சம்பாதிச்சது, இது நான் எடுத்தது, நான் இவருக்கு கமிஷன் கொடுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த அபார்ட்மெண்ட் இப்படி ஒரு வீடு இருக்கு, அதை பார்த்து வித்து கொடுத்துருங்க. அவ என்ன பண்ணுறானா, நீங்க விற்குவீங்க, ஒரு 5 கோடி வீடை 7 கோடிக்கு வித்துறீங்க, உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. மாக விதைக்கு பாக்கெட்டில் போட்டு போவீங்க. அந்த வீட்டை சொல்லி கொடுத்தது யாரு? நான். அதை விற்று உங்களுக்கு கமிஷன் கிடைச்சோன்னே, பாஸ்டர் விற்று பெரிய தொகை கிடைச்சி நாங்கள் பாஸ்டர்னு கொடுத்தீங்கனாக்கே, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வீடு கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டேன். கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்களே இது பணத்தை எடுத்தீங்கன்னா அது நீங்களா பேசி கொடுத்ததுக்கு அர்த்தம். இது உங்களுக்கு நீங்களே எடுத்த மாதிரி. நீங்க கடவுளை கனப்படுத்த வேண்டும். தசமபாகத்தினால் தேவனை கனப்படுத்தி அவங்க செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும். தசமபாகத்தினால் தேவனே என் வாழ்க்கையில எல்லாம், அவர் இல்லாட்டி ஒண்ணும் இல்லை. தசமபாகம் சொல்றது 500 கொடுத்து 50,000 எடுக்கதல்ல. தசமபாகம் பரலோகத்தினால் உண்டானது. ஏன்னா ஆதியாகமம் 14 திடீர்னு மெல்கிதேசு வராது, 14 மகிழ்ச்சி போயிறாங்க. எங்க போனாங்கன்னு தெரியாது, அவரை இன்னொரு இடத்துல பார்க்க முடியாது. அதுதான் இயேசு. தசமபாகம் பரலோகம் நமக்கு கொடுத்தது. ஏன்னா உலகம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும், ஆனா அவருடைய கிருபை நம்ம பொழுது அவர் தருவார். தசமபாகம் ஆபிரகாம் கொடுக்கும் பொழுது அவன் பாங்க ஒரு அற்புதம். தசமபாகத்தை மெல்கிதேசை ஆபிரகாம் சந்தித்தான். எங்க சந்திச்சான்? எப்ப சந்திச்சான்? தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது சந்திச்சான். ஆமா இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய ஆசீர்வாதம் தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது சந்திச்சான். மெல்கிதேசு யாரு? இயேசு. இல்லையா? என்ன கவனிங்க, தசமபாகத்தை கொடுக்க நேரத்தில் மெல்கிதேசை ஆபிரகாம் சந்திச்சான், பார்த்தான், கண்டான். நான் சொல்றேன், நானும் நீங்களும் தசமபாகம் கொடுக்க ஒவ்வொரு நேரமும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை பெறும், அவருடைய சகல ஆசீர்வாதம். பாஸ்டர் நான் தசமபாகம் எங்க கொடுக்க? தசமபாகம் கொடுக்க ஜோர்தான்ல இருக்க நிறைய பேர் சர்ச்சுக்கு தசமம் அனுப்பான். ஏன்னா அவங்களுக்கு அங்கிருந்து சர்ச் போனா 5 மணிக்கு தான் போகுது. 5 வர 5 சிங்கிள் சர்வீஸ்க்கு யூடியூப்ல பார்த்து அப்பத்தை எடுத்து நான் உடைக்கிறது அவன் உடைச்சு சாப்பிடுவான். நீ எங்க அப்பமும் ரசமும் குடிக்கிறியோ அங்கதான் தசமம் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன செய்வானா, நம்ம எங்க அப்பம் ரசம் குடிக்கும் அங்கதான். வேக சர்ச் அக்களுக்கு தசமம் கொடுக்கறது தப்பு. உனக்கு எங்க அப்பமும் ரசமும் கிடைக்குது அங்கதான் நீ கொடுக்கணும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நான் கேன்சர்ல இருக்க 4 பேருக்கு உதவி செய்வேன். எனக்கு ஒரு பெரிய தொகை வரணும்னு அதை எடுத்து நான் தசமா இங்க சர்ச்சு கொடுக்கறதுல இது வேணாம், அங்க அவங்களுக்கு கொடுப்பேன், கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன் தசமா சர்ச்சுக்கு அதான் கொடுத்தா
இன்றைக்கு நான் அவங்களுக்கு வேற உதவி செய்கிறேன், அதுக்கும் காரணம் அவர் தான். தசமபாக என்பது ஒரு முதல் கனி. தசமபாக என்பது ஒரு முதல் கனி. முதல் கனினா ரெண்டு விதமாக்கு. நம்பர் 1, நான் நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன். நான் இப்போ உட்காந்துக்க மாட்டேன், நான் ஒரு இன்வெஸ்ட் பண்றேன், பிஸ்னஸ் வரும். அந்த பிஸ்னஸ்ல முதல் லாபம் எனக்கு வார மாதம் வரும். அது புது பிஸ்னஸ் முதல் வரும். அந்த முழு பணத்தையும் நான் ஆண்டவர் கொடுப்பேன். அதுதான் முதல் கனி. இல்ல நீங்க ஒரு புது பிசினஸ் செய்யுங்க, அது முழு பணம் கடவுளுக்கு. நீங்க புதுசாக ஒர்க் போறீங்க, அந்த ஒர்க்ல முதல் சேலரி, ஃபுல் சேலரி நீங்க ஆண்டவர் கொடுக்கீங்க. அதுதான் முதல் கனி. முதல் பிடி மாவானது பரிசுத்தமா இருந்தால் முழு மாவும் பரிசுத்தம். அப்ப நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் முதல் சம்பளம் அப்படியே கொடுத்தா, முதல் சம்பளம் அப்படியே கொடுத்தா என்ன பாஸ்டர் நான் வாழ்கிறது? 4-5 மாசம் வேலை இல்லாம இருந்த பொழுது வழி நடத்தி உனக்கு வேலையை கொடுத்தவர் இனிமேல 5 மாசம் வீட்டுல வச்சே சோறு கொடுத்தாங்க. விசுவாசம் தான் வாழ்க்கை. அதுக்கு பேர் முதல் கனி. இரண்டாவது முதல் கனினா, ஆபிரகாம் வெற்றி பெற்று வீட்டுக்கு வர நேரத்துல வீட்டுக்கு ஒரு ஆட்டு அனுப்பி மனுஷிக்கு நல்லா சமைச்சுவேன்னு அனுப்பல. அவன் முதல்ல மெல்கிதேசு கொடுத்தான். எப்ப கிடைக்குதோ அப்ப நான் முதல்ல போன்ல இருந்து எனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் சர்ச்சுக்கு. அதுதான் முதல் கனி. என்னைய பார்த்து ஒரு ஆள் கேட்கலாம், பாஸ்டர் நான் டெய்லி தசமா கொடுக்குவா, கிழமை கொடுக்குவா, மாசம் கொடுக்குவா, வருஷம் கொடுக்குவா? நான் சொல்றேன், புதிய ஏற்பாடு இப்படித்தான் கொடுக்கணும் அப்படித்தான் கொடுக்கணும் இல்லை. நீ 10 வருஷத்துக்கு தான் கொடு, இல்லை சாகுற நேரம் சார் கொடு, இல்லை கொடுக்காம வேணா சாகு, நமக்கு எந்த பிரச்சனை இல்லைப்பா. ஏன்னா ஏன் சோசை அவர் தான். நீங்க எல்லாம் சேர்ந்து தசமா நாளைக்கு கொடுக்காட்டியும் இந்த சர்ச் நல்லா தான் ஓடும். ஏன்னா அதை வழி நடத்தவ அவ அப்படி பச்சை நம்பி இருக்கிற. இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. நான் அப்படி அவ நினைச்சிருக்கேன். அப்ப எனக்கு ஏதாவது கிடைச்சோன்னு நாளைக்கு என்ன நடக்கும்? நான் இல்ல, அவர் தானே இதை தந்தாரு, இது அவர் தானே பேசி கொடுத்தாரு. எனவே அவருக்கு நான் கொடுக்கும் பொழுது அவரை கனப்படுத்துறேன், அவருக்கு நன்றி செலுத்துறேன். ஒருவேளை இந்த இடத்துல கேள்வி வைக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்லமா எங்களுக்கு அப்படி பணம் இல்லை. நேற்று முன்னாடி ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு கிராமத்து பெண், இது யாழ்ப்பாணமோ எங்கேயோ கிட்டல போட்டான், ஒரு வாலிப பிள்ளை 13-14 வயசு, ஒட்டம்பெல்லாம் புண், பணம் மகையரா. அவள் நூல் ஒன்று எடுத்துக்கோ, பணம் மகமான கத்தி கொண்டு போவா, வீடியோ பண்ணு. அவன் ஃபோனில் கேட்கான், இங்கே வா மகைய, என்ன பணம் மகையரா? ஸ்கூல் போய் எங்கள் அப்பா எனக்கு இங்கே படிப்பு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் சர்ச்சுக்கு ஒரு புள்ள வந்துச்சு, அது வேலைக்கு போகுதில்லை, படிக்க போகுதில்லை. ஏன்னு கேட்டேன், வந்துருக்கோம். எங்கள் அம்மா கஷ்டம் தானே, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்லேவலன் பக்கம் தானே, ஃபீஸும் இல்லை தானே, நான் போனால் வரதுக்கு சாப்பிட அதெல்லாம் அம்மா கஷ்டம், அப்பா இல்லை. அந்த அளவு கஷ்டத்தில் ஆக்களுக்காங்க. ஏன் பணம் மறையறா? அப்பா இல்லை, எங்களுக்கு பணம் இல்லை, எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனை பார்க்கணும், அதனால பணம் மறை ஏறி யாராவது காசு கொடுத்தா. எவ்வளோ கிடைச்சி? இன்னும் கிடைக்கல ஐயா. கள்ள சாப்பிடே இல்லை ஐயா, பகல சாப்பிடே இல்லை, ஏதாவது தண்ணி குடிச்சு நான் வயிற்ற நினைச்சு கொள்ளுவேன். ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி வைக்கல. உன்னை எந்த இடத்துல வச்சிருக்காவோ அதுக்கு நன்றி தெரிவி. 3 வருஷத்துக்கு முதல் எனக்கு ஒரு 3 பார்சல் சோறு யாராவது பகல் தர மாட்டாங்களா? அவ்வளோ கஷ்டம். என் காலை வித்தா என் மானம் போயிடும். ஆனால் கடவுளுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். கடவுள் எனக்கு சின்னதை தந்தோன்னு மறக்காம கொடுத்தேன். என் ஒவ்வொரு கடன்களாக முடிச்சு கடவுள் ஒவ்வொரு டீல் கொடுத்தாரு. 3 பேங்க் எனக்கு சண்டை பிடிக்குது. பேங்க் மேனேஜர்ஸ் வாங்க கால் பண்ணாங்க. நான் சொன்னேன், இல்லை சொல்லு, எனக்கு ஏலா சொல்லு அப்படின்னு. ஏன்னா பிஸ்னஸ் டீல் கடவுள் அந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்காரு. என்னோட கிருபை, அதாவது இது ஒரு கிருபை. எனக்கு கிடைச்சோம் ஆண்டவரே நன்றி அப்பான்னு கொடுக்குறேன், அவரை கனப்படுத்துற. அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு என்ன இருக்கோ, என்ன கிடைக்குதோ, சின்னதில் உண்மையாகுங்க, பெரிய காரியங்களுக்கு உங்களை கத்த மேன்மையா வைப்பார். கடைசியா நீங்க நினைக்கலாம், நீங்க மற்ற நோக்கத்தில் தசமா கொடுத்தாலும், நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டி எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க கொடுக்காட்டி உங்களுக்கு சாபமும் பேசுங்க இல்லை. ஆனா கிருபையின் ஆசுவத்தை இழப்பீங்க.
அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு இல்லை, ஐயோ கொடுக்கணுமே அப்படி சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னாக்கி உங்களுக்கு கஷ்டம். கலாத்தியர் 5:4 கடைசியா, கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்க நியாயப்பிரமாணத்துல நான் இப்படிதான் கட்டாயம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு அப்படி சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னாக்கி நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விலகுவீர்கள். உனக்கு கிறிஸ்து இருக்க மாட்டார், உனக்கு கிருபை இருக்காது. நம்ம ஏன் கொடுக்கிறோம்? கிடைக்கும் அவர் தந்தனால. பாங்க ஆபிரகாம் கொடுத்தான். ஆபிரகாமோட மகன் பேர் என்ன சொல்லுங்க? ஈசாக். ஈசாக்கோட பிள்ளைகள பேர் என்ன? ஏசாவு, யாக்கோபு. ரைட். ஈசாக் தசமான் கொடுத்தான் மகன். யாக்கோபு இடத்துல பெத்தலுக்கு வந்து சொல்ல, ஆண்டவரே வெறும் கையும் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. அவன் அந்த பாட்டு படிக்கும் முதல்ல ஐயோ வெறும் கையோடு அப்பா அவன் சொல்ல, ஆண்டுகிட்ட வச்சப்பான். நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் டீல் போடாது. நீ இப்படி உன்னை ஆஸ்வதிப்பேன், இப்படி நீ கடன் வாங்க மாட்டா, நீ இப்படி உன்னை வாழக்க முதல்ல. ஆனா கிருபையில யாக்கோபு சொல்ல, ஆண்டவரே வெறும் கையும் கோலமா வந்துக்கப்பா, நான் இந்த தேசத்துக்கு போய் நான் ஆசீர்வாதம் பெற்றால், நீங்க என்னை ஆசீர்வதித்தால் எனக்கு கிடைக்கிற எல்லாத்துலயும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு கோடி கோடியா தாங்க, நான் கோடி கோடியாய் கொடுப்பேன். நீங்க என்னை ஆசீர்வதிங்க, நான் உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா.